மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்திய அணியை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா T20 வேர்ல்டு கப்புக்காக யூஎஸ் கிளம்பிட்டாங்க. அங்கே வார்ம் அப் மேட்ச் பங்களாதேஷோட இருக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் டீமோட அடுத்த கோச் யாரு அப்படிங்கிற விஷயம் தான் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ டிராவிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட கோச்சா இருக்காரு. கடந்த ஒரு 2-3 வருஷமா அவர் தான் இருக்காரு அப்படினே வச்சுக்கலாம். அவரோட கான்ட்ராக்ட் வர T20 வேர்ல்டு கப்போட முடியுது. அதுக்கப்புறம் ஒரு புது கோச்சை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இல்லையா இந்திய அணி. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்ல்டு கப் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோச்சிங் பேனலையே மாத்துவாங்க. அதாவது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த வாட்டியும் அந்த கோச்சிங் பேனலையே மாற்ற போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஹெட் கோச் பொசிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஓவர் 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சா. அது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பேரில், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கரோட பேரில், இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்திருக்கு. எஸ், கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பட் ஆனால் இதெல்லாம் சும்மா ஒரு கண் தொடைப்பு தாங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சில பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சில பேர் அப்ரோச் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ரிக்கி பாண்டிங் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஏ டீமுக்கு கோச்சா இருக்கிற விவிஎச் லக்ஷ்மணை கூட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூஸஸ் பரவலாக வந்துச்சு இல்லையா. அதுதான் உண்மை. அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சும்மா கண் தொடைப்பு தான். இது மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கிறவங்கள அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஸ்டீஃபன் ஃபிளமிங், ரிக்கி பாண்டிங் கதையெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ என்ன முடிவாக இருக்குது அப்படின்னா கௌதம் கம்பீர், கௌதம் கம்பீரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோச்சாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் போயிட்டுருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் யாரோ ஒருத்தர் கேகேஆர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு, கௌதம் கம்பீர்கிட்ட ஜெய்ஸா பேசியிருக்காரு, கண்டிப்பாக இந்திய அணியோட ஹெட் கோச் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கௌதம் கம்பீர் இந்தியன் டீம் ஹெட் கோச் அப்படிங்கிறது ஒரு வேற லெவலான மேட்ரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கௌதம் கம்பீரோட ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான். எஸ், இந்திய அணிக்காக அவர் பேட்ஸ்மேனா இருந்தப்போ நிறைய பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி. அண்ட் இப்போ கேகேஆருக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள மென்டாரா செமையா ஒரு கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. அண்ட் பிளேயரா இருக்கிறப்ப 2 கப் அடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இந்திய அணியோட ஹெட் கோச்சா வந்தா அவரோட அப்ரோச்சே மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட அப்ரோச்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேகேஆர்ல நிறைய ஓப்பன் பண்ண வச்சாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச்சே மாறும். பட் ஆனால் அப்படி ஒரு ஆள் இந்தியன் டீம்ல இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரவி சாஸ்திரியா இருக்கட்டும், இல்லை இப்போ கோச்சா இருக்கிற ராகுல் டிராவிட்டா இருக்கட்டும், இந்திய அணிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. எஸ், ஐசிசி டிராஃபிஸ் வின் பண்ண முடியல தான். பட் ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட் ஆடினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த 2 கோச் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் என்னதான் மெச்சூர்டு கிரிக்கெட் ஆனாலும், என்னதான் நீங்க நிறைய சீரீஸ் வின் பண்ணியிருந்தாலும், எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணா மட்டும்தான் உங்களை பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் நினைவிருக்க வைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அவர் உள்ள வந்தார் அப்படின்னா இந்தியன் டீம் ரீவேம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கௌதம் கம்பீர் உள்ள வர்றதுக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இன்கேஸ் அவர் உள்ள வந்தார்னா நிறைய கிளாஸஸ்லாம் ஏற்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் அப்படி இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தப்போ தான் இந்திய அணி கரெக்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பாஃபரம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.